இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் வில்லாங்க. கீழே ஹவுஸ் ஓனர் தங்கிக்கிற மாதிரி ஒரு 4 BHK வீடாகவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 2 BHKவும், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHKவும் அமைஞ்சிருக்குங்க. 30 அடி ரோட்டு மேலேயே கிழக்கு பார்த்த சைட்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு வீடு கட்டியிருக்காங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டை விட அதிகமாக இருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 7 வருஷம் பழமை வாய்ந்த வீடு. முழுக்க முழுக்க மணல்லே கட்டின வீடுங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. ரொம்பவே அழகா லுக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெவியான கேட் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கார்லேருந்து 5 கார் வரைக்குமே நம்ம தாராளமாக இதில் நிறுத்திக்க முடியும். வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராகும்போது ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. தளவு நல்ல தேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான டோருங்க. உள்ளே என்ட்ராகும்போது ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. ஹாலோட சைஸு 19 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்ல இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகி வரும்போது செகண்ட் ஒரு ஹால் இருக்குங்க. ஒரு பக்கம் டைனிங்காகவும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஹாலாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது கீழே ஒரு ரூம் இருக்குங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ரூம் சைஸ் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டை எல் ஷேப்பில் போட்டு டாய்லெட்டை செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கிச்சன் இருக்குங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் ப்ளஸ் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிளாக் வித் ஒயிட்டில் ரொம்ப அழகாகவே மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டாக இதில் ஒரு கிச்சனும் கொடுத்துருக்காங்க.
வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு சமைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மைக்ரோவேவ் மாதிரி வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கிறதா இருந்தாலும் செப்பரேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம் தனியாக போயிட்டதுனால கிச்சன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கு பிளாக் கலர் கிரானைட் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு சின்ன ஹால் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதில் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமுங்க. இதையும் மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க. இது 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனியை சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடும், மொட்டை மாடியில் ஒரு வீடும் கொடுத்துருக்காங்க. இது மாடியில் வாடகைக்கு விட்டுருக்கிற போர்ஷனுங்க. 11க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு.
இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோரேஜ் இடமும் கொடுத்துருக்காங்க. இதே போல் 2 வீடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேம் இதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து ஒரு 2 BHKவும் வடக்கு பார்த்து ஒரு 2 BHKவும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை 2 பக்கத்துலேருந்துமே அக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மூலையை அடைக்கக்கூடாதுங்கிற வாஸ்து கம்ப்ளைண்ட்டுக்காக 2 பக்கட்டும் ஓப்பன் வச்சு வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றது மாதிரியே இதை பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டை விட அதிகமாக இருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 7 வருஷம் பழமை வாய்ந்த வீடு. முழுக்க மணல்லே கட்டின வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 BHKயோட ஓனரோட அனுபவத்துக்காகவும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 BHKயில் 2 கொடுத்து வாடகை அனுபவத்துக்காகவும், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK கொடுத்து அதையும் வாடகைக்கே விட்டுருக்குறாங்க. ஓனர் குடியிருக்கிற வீடு போக மற்ற வீடுகளுக்கு 42,000 ரூபா வாடகை லைவில் வந்துட்டுருக்குங்க. கீழே உள்ளது அவங்களோட சொந்த அனுபவத்துக்காகவே இருக்குது. பார்க்கிங் ரொம்ப தாராளமாக இருக்குங்க. ஒரு 4லேருந்து 5 கார் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு அமைச்ச வீடுங்க இது. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,75,00,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.